இந்திய சுதந்திர நாள் வரலாறு. இந்திய சுதந்திர நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 அன்று கொண்டாடப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது. சுதந்திர போராட்டத்தின் தொடக்கம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வாணிகம் செய்வதற்காக வந்தனர். பின்னர் படிப்படியாக இந்தியாவின் பல பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இதனால் இந்திய மக்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போராடத் தொடங்கினர். 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சி. 1857ஆம் ஆண்டு இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு பெரிய கிளர்ச்சி நடைபெற்றது. இது இந்தியாவின் முதல் பெரிய சுதந்திர போராட்டமாக கருதப்படுகிறது. மங்கள் பாண்டே, ராணி லட்சுமிபாய், பகதூர் ஷா ஜாஃபர் போன்றோர் இதில் முக்கிய பங்கு வகித்தனர். தேசிய இயக்கம். 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டது. பின்னர் சுதந்திரம் போராட்டம் நாடு முழுவதும் வலுப்பெற்றது. மகாத்மா காந்தியின் பங்கு. மகாத்மா காந்தி சுதந்திர போராட்டத்தில் அகிம்சை மற்றும் சத்தியாகிரகத்தை முக்கிய ஆயுதங்களாக பயன்படுத்தினார். அவரது தலைமையில் ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்ற பல இயக்கங்கள் நடைபெற்றன. பிற தலைவர்களின் பங்கு. ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பகத்சிங் உள்ளிட்ட பல தலைவர்கள் இந்திய விடுதலைக்காக போராடினர். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம். 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8 அன்று மகாத்மா காந்தியின் தலைமையில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டது. செய் அல்லது செத்துமடி, அதாவது இங்கிலீஷில் டூ ஆர் டை என்ற முழக்கம் மக்களிடையே சுதந்திர உணர்வை வலுப்படுத்தியது. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள். பல ஆண்டுகளாக நடைபெற்ற போராட்டங்களுக்கு பிறகு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா சுதந்திரம் பெற்றது. ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமரானார். அவர் டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி உரையாற்றினார். நாம் ஏன் சுதந்திர நாளை கொண்டாடுகிறோம்? சுதந்திர நாள் நமக்கு சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் நாட்டின் ஒற்றுமையையும் சுதந்திரத்தின் மதிப்பையும் நினைவூட்டுகிறது. பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள் மற்றும் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏற்றி இந்நாள் கொண்டாடப்படுகிறது. சுதந்திரம் என்பது நமக்கு கிடைத்த உரிமை மட்டுமல்ல, அதை மதித்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆகும். இத்துடன் இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு நமது இந்தியாவை பற்றியும் நமது சுதந்திர நாள் வரலாறு பற்றியும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.